அது இருக்கட்டும். ஜமீன் ஐயாவுக்கு ஜமீனை விட்டு வெளியில தங்குற பழக்கம் உண்டா? எங்க ஜமீன் ஐயா 25 வருஷமா இந்த ஜமீனை விட்டு எங்கேயுமே போய் தங்கினது இல்லையா? இதோ இந்த அம்மா பூஞ்சோலை ஜமீனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஐயாவே இந்த ஜமீனை விட்டு வெளியே போயிருக்காரு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஜமீன் ஐயா திடீர்னு காணாம போனதுக்கு காரணமே நீங்க தான் சார். நீங்க மட்டும் என்ன கொலை பண்ண வந்தவங்க விஷயத்துல கவனமா விசாரணை பண்ணிருந்தா, சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுக்குமா? மேடம், உங்க ஆத்திரம் கோவம் எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க சொல்ற இந்த பதில்ல எனக்கு உடன்பாடு இல்ல. எதுக்காக என்ன கொலை செய்ய வந்தவங்க விஷயத்துல இவ்வளவு மெத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க? வேகமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த சக்தி உங்களை தடுக்குது? மேடம், நீங்க எங்களை சந்தேகப்படாதீங்க. உங்களோட நடவடிக்கை எனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது சார். நீங்க நேர்மையான முறையில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது பவர் உங்களை தடுக்குதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் வேணா இந்த விஷயத்தை ஐஜி கிட்ட பேசுறேன். எஸ்கேப் ஆன தங்கபாண்டிய நீங்க இந்த நேரம் அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா, ஹம்சவல்லிய விசாரிக்கிற முறையில நீங்க விசாரிச்சிருந்தீங்கன்னா, ஜமீன் ஐயா இந்த மாதிரி காணாம போயிருந்திருக்க மாட்டாரு. ஐயாவை கடத்திட்டு போற அளவுக்கு நிலைமையே வந்திருக்காது. அப்போ ஜமீன் ஐயா காணாம போன சம்பவத்துக்கு ஹம்சவல்லிக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறது இல்ல சார், கன்ஃபார்ம்டா அதுதான். மேடம், விடியறதுக்குள்ள ஜமீன் ஐயா எங்க இருக்காரு, அவர் யார் கடத்துறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு ஜமீனுக்கு கூட்டு வரோம். ஹம்சவல்லிய உடனே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறோம். வரேன் மேடம், வரேன். ஓகே சார். மேடம், ஹம்சவல்லி தங்கபாண்டியால நம்ம ஜமீன் ஐயாக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? ஜமீன் ஐயா காணாம போனதுக்கு வேற யார் காரணமா இருக்க முடியும்? இக்காரணத்தை கொண்டும் அந்த ஹம்சவல்லியால நம்ம ஜமீன் ஐயாவுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. நீங்க பேசுற பேச்ச பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குமா? ஆமாம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயாவை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மா. இதை நான் சும்மா விட போறதில்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அண்ணே, 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 தங்கபாண்டி, அண்ணே, நீ என்ன இங்க? நீ இங்க வந்தா நீ மாட்டிக்கிறதும் இல்லாம என்னையும் சேர்த்து போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவ. நீ மாட்டிக்க கூடாதுன்னு தானே போலீஸ் கிட்ட இருந்து மறைவாயிருன்னு சொன்ன. பயப்படாதீங்க அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன நடக்காது? என்னோட ஜென்ம எதிரி அன்னக்கொடியோட மகளை கொளஞ்சியோட நீயும் கொல்ல போனன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி எப்ப நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருமோன்னு நானே பதட்டமா இருக்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட பயமே இல்லாம வீட்டுக்கே வந்து சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்க. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணே. நான் கேக்குறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. கொளஞ்சிய கொன்னுட்டியா இல்லையா? இல்ல அண்ணே. ஏன் அவனை இன்னும் கொல்லல? அவனும் நீயும் வாக்குமூலம் கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அண்ணே, கொளஞ்சிய கொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நாமளும் எதுலயும் மாட்டிக்க வேண்டியதும் இல்ல. புரியுற மாதிரி சொல்லு. அண்ணே, நாம வெட்டின குழியில உங்க அப்பா தொப்பக்கட்டின்னு விழுந்துட்டாரு. கொளஞ்சி அவனை மட்டும் காப்பாத்திக்கல, நம்மளையும் காப்பாத்திட்டான். எதுக்கு எடுத்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த உங்க அப்பா தான் அந்த மெட்ராஸ் கம்பெனிக்கார பொண்ண கொலை பண்றதுக்கு சதி பண்ணி பணம் கொடுத்து அனுப்புனார்னு சொல்லி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்து உங்க அப்பா மேல பழிய தூக்கி போட்டுட்டான். போலீஸ் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. அதான் நீ கொளஞ்சி எந்த சூழ்நிலையிலையும்
அவன் நமக்கு எதிரா செயல்படவே மாட்டான். கொளஞ்சி நமக்கு விசுவாசத்தை மட்டும் காட்டல, அந்த பெரியவரோட கௌரவத்துல விஷத்தையே ஊத்திட்டான். சபாஷ், கில்லாடியான ஆள்தான் கொளஞ்சி. இத பாரு, 3000 பவுன் நகை பொட்டி அந்த பூஞ்சோல ஜமீன்ல தான் இப்ப இருக்கு. அதுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பெரியவரு இப்ப ஜெயில்ல போலீஸ் பாதுகாப்புல இருக்காரு. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். நம்ம ஆட்களோட நேரா பூஞ்சோல ஜமீனுக்கு போற, 3000 பவுன் நகை பொட்டியோட திரும்பி வர. சரிங்க அண்ணி, இப்பவே கிளம்புறேன். தங்கபாண்டி, அந்த நகை பொட்டி எடுக்கிறதுக்கு யார் தடுத்தாலும் கவலையப்படாத. யார் குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பெட்டியோட வர்றேன் நீ. அடியே அன்னக்கொடி, எனக்கு சொந்தமான சொத்தை புடுங்கிறதுக்கு உன் மகளை அனுப்புற. உன் மகளை மட்டும் இல்ல, உன்னையும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு யமலோகத்துக்கு அனுப்புற. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ, வணக்கம் சார். ஐம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் செந்தில் வேலன். உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணணும். பயப்படாதீங்க. சொல்லுங்க சார். இது உங்க சொந்த வீடா? ஆமாம் சார். ம். நீங்க என்ன பண்றீங்க? பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன் சார். எத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கேன் சார். அப்போ இந்த ஏரியால இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்ல? இல்லை சார், நான் வேலை சம்பந்தமாக வெளியில் போனேன்னா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். ஆனாலும் ஓரளவுக்கு இந்த ஏரியா பற்றி தெரியும் சார். ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டீங்களா? சண்டே பெரும்பாலும் வீட்டில் தான் சார். ஓ, ஓகே. அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவர் பேர் ராமலிங்கம். ஆழ்வார் திருநகரில் பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஏரியாவில் ராமலிங்கம் இருக்காரா, இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்? இல்லைங்க சார், ராமலிங்கம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் குடியிருக்கிற வீட்டை விலைக்கு வாங்கினாரு. ஓ, அந்த மூணாவது வீட்டில்? மூணாவது வீடா? யார் யார் இருக்காங்க தெரியுமா? ராஜமாணிக்கத்தை தானே கேட்குறீங்க? ஆமா. அவர் இப்போதான் சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் புதுசாக அந்த இடத்த வாங்கி வீட்டை கட்டினாரு. அப்போ நீங்கள் தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தீங்களா? நான் இல்லை சார், வேற ஒருத்தர் அவரோட பில்டிங்கை கட்டினாரு. ராஜமாணிக்கத்தோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு கேட்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை, அவர் வேலை பார்த்த பேங்க்ல லட்சக்கணக்கில் கையாடல் நடந்திருக்கு. கையாடலா? அவர் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி தெரியலீங்களே. அவர் நேர்மையானவர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை மாதிரியே அவர் மனைவியும் ரொம்ப நல்லவங்க சார். அவரோட பெரிய பொண்ணு கூட ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட 2 பசங்களும் படிக்கிறாங்க சார். அவங்க குடி வந்த இந்த 5 வருஷத்தில் அந்த அம்மாவோ இல்லை அந்த பொண்ணோ அந்த பசங்களோ சும்மா கூட வெளியில் வந்து நின்று நான் பார்த்ததே இல்லை சார். அக்கம் பக்கத்தில் கூட பேச மாட்டாங்க சார். யாராவது பேச்சு கொடுத்தா தான் பேசுவாங்க. உங்களுக்கு அவரோட ஃபேமிலி பற்றி நல்லா தெரியுமா? நல்லா தெரியுங்க சார். ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருக்கிறது காரணமே இந்த ஏரியா குடியிருப்பு சங்க தலைவராக நான் இருக்கிறதுனால தான் சார். ஓ. ஒழுங்கா இந்த ஏரியாவில் தண்ணி வருதா, சாக்கடை அடைப்பு இல்லாமல் ஒழுங்கா போகுதா, கொசு தொல்லை ஏதாவது இருக்கான்னு ஒவ்வொரு வீடாக போய் நான் செக் பண்ணுவேன் சார். அப்படி ராஜமாணிக்கம் சார் வீட்டுக்கு போனால் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போனால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் கையாடல்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பெனாமி பேரில் நிறைய லோன் போட்டிருக்காங்க. லோன் வாங்கின வீட்டை விசாரிச்சா அங்கே வீடே இல்லை, எல்லாம் புறம்போக்கு நிலைமை தான் இருக்கு. சார், இது மாதிரி தப்பு பண்ண பெரிய அதிகாரிகளோட ராஜமாணிக்கத்தால் ஒத்துப்போக முடியாதனால தான் அவர் வேலையவே ராஜினாமா பண்ணார் சார். கரெக்ட். ராஜமாணிக்கம் ரொம்ப நேர்மையானவர்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தரம் இல்லாமல் வீடு கட்டுறதாக எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை பற்றி விசாரிக்கத்தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி விசாரிக்கிற மாதிரி உங்களை விசாரிச்சேன் சார்.
நான் தரமான பில்டிங் தான் சார் கட்டி கொடுக்குறேன். யாரோ தப்பான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மிஸ்டர் விஜயகுமார். ஓகே மிஸ்டர் விஜயகுமார், தேங்க்யூ வெரி மச். விசாரணை கூப்பிடும்போது வந்துட்டு போங்க. ஷியோர், கண்டிப்பா. தேங்க்யூ. மாமா. ஹாய் அஜய். ஹாய். அம்மா இங்க என்ன பண்றீங்க? அது ஒரு என்கொயரி விஷயமா வந்தேன். போய் அக்காவை பார்க்க தானே வந்தீங்க? அது அக்கா அவுட் ஆஃப் தி சிட்டி மாமா. இல்ல அஜய், நான் என்கொயரி விஷயமா தான் வந்தேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். அக்கா அவுட் ஆஃப் சிட்டி போயிருக்காங்கல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அப்போ அக்கா இல்லனா வீட்டுக்கு வர மாட்டீங்க. ஏய், எங்களையாவது வந்து பார்க்கலாம்ல. சரி வா. அப்பா. என்னடா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? யாரும் வந்திருக்காங்கன்னு பாருங்கப்பா. மாப்பிள்ள வாங்க. வணக்கம் மாமா. வாங்க உட்காருங்க. வேதா. என்னங்க? மாப்பிள்ள வந்திருக்காரு வேதா, இங்க கொஞ்சம் வா. வந்துட்டேன். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சிஸ்டர்ஸும் நல்லா இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா, மாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 3 பில்டிங் தள்ளி தயங்க நின்னுட்டு இருந்தாரு. என்ன மாப்பிள்ள இது? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்ன தயக்கம்? இல்ல மாமா, ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வந்தேன். ஓஹோ. என்ன என்கொயரி மாப்பிள்ள? அது வேதா, மாப்பிள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. இந்த கேஸ் டீடைல்ஸ், என்கொயரி இதெல்லாம் வெளிப்படையா யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இல்ல இல்ல பரவாயில்ல. டேய், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகல, கிளம்பு. இதோ கிளம்பிட்டமா. வரேன்ப்பா. வரேன் மாமா. இரு அஜய், நான் உன்னை ட்ராப் பண்றேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம், ஏதாவது சாப்பிட்டு போங்களே மாப்பிள்ள. இல்ல இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு மீட்டிங் வேற அட்டென்ட் பண்ணி ஆகணும். நான் கிளம்புறேன். மாமா, இதுவே அக்கா வீட்ல இருந்தா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருப்பீங்களே. நீ வேற, அதான் அக்கா ஊர்ல இல்ல. வா போலாம். வரேன் மாமா. வரேன். வாங்க மாப்பிள்ள. வா. பா, மாப்பிள்ள வந்திருக்காருன்னு நீங்க சொன்ன உடனே ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன விசாரிக்க போறாரோ மலரை பத்தி நான் பயந்தே போயிட்டேன். வேதா, மாப்பிள்ள அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. ஏதோ ஒரு என்கொயரிக்காக பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம அஜய் பார்த்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது இல்லைங்க, அன்னைக்கு மாதிரி மலரை பத்தி ஏதாவது விசாரிக்க ஆரம்பிச்சா பதில் சொல்றதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். மலருக்கு எப்படியாவது சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும், அதுதான் நல்லது. கடவுளே, சீக்கிரமா கல்யாணம் முடியணும், அதுக்கு வேண்டி போமா.
அடிக்காதீங்கடா அடிக்காதீங்கடா சொன்ன கேளுங்க அடிக்காதீங்கடா எதுக்குடா என்ன கல்லால அடிக்கிறீங்க பைத்தியல அதால அடிறோம் அடிடா எதை வச்சுடா என்ன பைத்தியம்னு சொல்றீங்க பச்சை கலர் சட்டை போட்டுறல அதான் உன்னை அடிறோம் எதிடா பைத்தியங்கிட்ட பேசுறீ அடிடா அடிக்காதீங்கடா நான் பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்ல அடிக்காதீங்கடா இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தான் அடிக்கிறாங்களா என்ன பண்றது உடனடியா இந்த ட்ரெஸ்ஸை மாத்தணும் இல்லைன்னா நம்மளால வெளியே எங்கேயும் போக முடியாது ஏய் யாரா நீ எதுக்கு அடி பாக்குற ஏன்னா கேக்குற மறுபடியும் அடி பாக்குற ஏய் சொல்லிட்டே இருக்க எட்டி அடி பாக்குற யாரா நீ போட்டனா ஏய்
போடுங்க அவனை. காருக்குள்ள எட்டி பார்க்கறான். எவ்வளவு திமிரு இருக்கும் இவனுக்கு. நல்லா போடுங்க. இந்த வயசு இவனுக்கு. காருக்குள்ள எதையாவது திருட பார்த்திருப்பான் போல. நல்லா அடிங்க அவனை. எவ்வளவு திமிரு இருந்தா காருக்குள்ள எட்டி பாப்ப. நல்லா அடிங்க அவனை. எதுக்குங்க இந்த பெரியவர் பட்டி இப்படி அடிக்கிறீங்க? காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எட்டி எட்டி பாக்குறான் இந்த ஆளு. ஏங்க தெரியாம பாத்துருப்பாருங்க. அதுக்காக வயசான பெரியவர் போட்டு இப்படி அடிக்கிறீங்க? தெரியாம பார்த்தானே தெரிஞ்சு பார்த்தானே 2 அடி போட்டாதான் திருந்துவானுங்க. என்னங்க நீங்க? நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஐயா நீங்க வாங்கய்யா. ரொம்ப வலிக்குதாங்கய்யா. வாங்க பாத்து. எதுக்கு அவன் காருக்குள்ள எட்டி பாத்தீங்க? அண்ணன்னா அண்ணோ கார் அண்ணோ அண்ணோ அண்ணோ